இவ்ளோ ஹெல்தியா இருக்கிற எங்க அத்தையோட ஹேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க இந்த ஹேருக்கு ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க. ஹேர் ஆயில் பலவிதமா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்ப ரீசென்ட்டா ஒரு 6 மந்த்ஸா அவங்க யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்ன அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். எப்பவுமே அவங்க நார்மல் கோகோனட் ஆயில் தடவாம அது கூட வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தான் தடவுவாங்க. அதனால தான் உங்களுக்கு 50+ ஏஜ் ஆனாலுமே இன்னும் ஹேர் வந்து ஹெல்தியா இருக்கு, லென்த்தியாவும் இருக்கு. ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கிடையாது. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 1/2 லிட்டர் போல தேங்காய் எண்ணெய் எடுத்து காய்ச்ச போறேன். அதற்கான அளவு தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு செம்பருத்தி எடுத்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா எடுத்து அப்படியே அரைச்சிக்கலாம். நான் ஊர்ல இருந்து செம்பருத்தி பூ எடுத்துட்டு வந்ததுனால அது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நிழலையே காய வச்சிருந்தேன். ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி மருதாணி இலை. இதுல எதுவுமே தூசு இல்லாம நல்லா கிளீனா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 கத்தாழையை கட் பண்ணி நல்லா அதுல பிசுபிசுப்பு தன்மை இல்லாம வாஷ் பண்ணிட்டு அதோட ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்து நீங்க அவுரி இலை இல்லைன்றதுனால நான் அவுரி பொடி எடுத்துக்கிட்டேன். பட் உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அவுரி இலையுமே இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவுரி இலை கிடைக்கலன்னா அவுரி பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, 3 பெரிய சைஸ் நெல்லிக்காய், 1 கைப்பிடி கருவேப்பிலை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சுத்தம் பண்ணி எந்த தூசு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக எடுத்துக்கிட்டேன். இது கூட இன்னும் 2 சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவேன். அது வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன், மறக்காம ஃபுல்லா பாருங்க. இப்போ எடுத்திருக்க எல்லா பொருளையும் ஒரு மிக்சர் ஜார்ல துளி கூட ஈரமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணாம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணாததுனால எப்படி இது வந்து அரைச்சு வரும் அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. ஏன்னா இதுல வந்து நம்ம கத்தாழையோட ஜெல் ஆட் பண்றோம், பிளஸ் இந்த இலைகள்லயே ஈரப்பதம் இருக்கும். அதனால ஈஸியா அரைச்சு வந்துடும். இது நீங்க ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா அரைக்கணும்ன்றது கிடையாது, கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் தடவைனா போதுமா, நல்லா முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு 50% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிமைனிங் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் நெல்லிக்காய், அந்த 2 சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம், 10 கிராம் அளவுக்கு வெந்தயம். வெந்தயத்தை வந்து நீங்கள் ஊற வச்சு கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை. சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் கெட்டு போயிடும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரனே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த பொடி வகைகள் அவுரி இலை பொடியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை பொடி இது ரெண்டத்தையும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் காய்ச்சலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் தான் வச்சு ஃபுல் ப்ராசஸும் நம்ம செய்ய போகிறோம். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது எங்கள் வீட்லேயே நாங்கள் செக்கு போட்டோம், அதனால் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிதமான தீயிலேயே வச்சு ஃபுல் ப்ராசஸையும் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து ஹீட்டை வந்து அதிகப்படுத்திடாதீங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் வடை போடுற பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன்ல எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும், பயப்பட தேவையில்ல, வெளியெல்லாம் வராது. இந்த நுரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடங்குற அளவுக்கு நீங்க வந்து இதை வந்து கொதிக்க விடணும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எனக்கு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. சீக்கிரம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப நேரம் எண்ணெயை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஒரு 7 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கி இந்த ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இதுல எங்கடா எண்ணெயே காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். நம்ம போட்ட 1/2 லிட்டர் எண்ணெயும் கண்டிப்பா அதுலதான் இருக்கு. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நாவப்பழ கலர்ல எண்ணெய் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு வந்து கிரீன் கலர்ல கிடைக்கலாம், இல்ல இன்னும் டார்க் ஷேட்ல கூட கிடைக்கலாம். அது நம்ம ஆட் பண்ற பொருளோட குவான்டிட்டியை பொறுத்து. சில பேர் வந்து செம்பருத்தி நிறைய ஆட் பண்ணுவாங்க, மருதாணி நிறைய ஆட் பண்ணுவாங்க, அதை பொறுத்து. எனக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் ஷேட்ல எண்ணெய் கிடைச்சிருக்கு. இதை வந்து ஒரு 24 to 48 ஹவர்ஸ் நீங்க வந்து டச் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில வந்து நல்லா இறங்கி இருக்கும். நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிரீன் கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலரே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி அந்த பொருளை அரைச்சி போட்டது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் தான் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுலையோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கிறதே தெரியல. இதை வந்து நான் வந்து டபுள் மெத்தட்ல ஃபில்டர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அமுக்கி எண்ணெயை எடுக்க போறேன். பட் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆயிலுமே கிடைக்காது. அதனால திரும்ப வந்து இதை வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா கையாலேயே பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். நீங்க கையால பிழிஞ்சு விட்டீங்கன்னா தான் நம்ம போட்ட எண்ணெய் நமக்கு கிடைக்கும். ஸோ வெள்ளை துணியில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கசடு இது எல்லாமே வேஸ்ட் தான், நம்ம அதை தூக்கி போட்டுடலாம்.
ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml எண்ணெய் கிட்ட கிடச்சிது. இன்னமும் கூட பிழியலாம், பட் என்னால் முடியல. ஸோ 400 ml எண்ணெய், ஒரு 50 ml ஒரு 100 ml எண்ணெய் வந்து அதுலேயே போயிடுச்சு. ஸோ 400 450 ml இருக்கும் அந்த எண்ணெய் எனக்கு கிடச்சிது. பிங்க் ஷேடில் இருந்தது. இதில் ரொம்ப முக்கியம், எண்ணெயை வந்து காய்ச்சினதுக்கு அப்புறம் தட்டு போட்டு கண்டிப்பாக மூடாதீங்க, வேர்த்து எண்ணெய் கெட்டு போயிடும். இதை நீங்கள் டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.